ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோன்பே ஸ்கேம் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. என்னன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்தது. அது உங்களுக்கும் யாராச்சும் நடந்திருந்தா சொல்லுங்கள். என்னன்னா, ஒரு 1 இயர் முன்னாடி வந்து எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. அட்டென்ட் பண்ணால் எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்லேருந்து கால் பண்ணுறோம், இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களே, எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு டைம் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் வந்து கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணல, கிரெடிட் கார்டே இல்லை என்கிட்ட. எப்பட்றா என்கிட்ட வந்து இந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எடுத்தோன்னா பயங்கரமாக திட்டி விட்டுட்டேன். இந்த கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்க கோஸ்டின்னு நினச்சிட்டு நான் பயங்கரமாக திட்டி விட்டுட்டேன் அவங்கள. திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, இல்லை உங்கள் நம்பர் தான் இருக்குது, கிரெடிட் கார்டு டீம்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் சொன்னாங்க. சரி, அப்போ நான் ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க வேலூர்னு சொன்ன அட்ரஸ். நான் இருக்கிறது சென்னையில், அவங்க இருக்கிறது பார்த்தோன்னா சொல்கிறது வேலூரில். எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில் கேட்டால் அவன் எதுவும் சொல்லலை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டான். அதில் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டானுங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணேன், அட்வொகேட்டான். அவன் இந்த மாதிரி கேஸ் ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் கேட்டால், இல்லைடா நீ ஃப்ரீயாக விட்றான்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு டைம் இல்லை, நானும் அந்த டைமில் விட்டுட்டேன். சரி, ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஜிபேயில் இருக்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறது. அது உள்ளே போனால் நம்ம என்னென்ன லோன்லாம் வாங்கியிருக்கோம், கரண்ட்டில் இருக்கிறது, ஆக்டிவில் இருக்குது, எல்லாமே காட்டும். க்ளோஸ் பண்ணது எல்லாமே காட்டும். அதில் பார்த்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டுன்னு எனக்கு காட்டுது அதில். சரி, என்னடா இது காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு டைம் இல்லை, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் இல்லை, அதுலேருந்து வரல. என்னென்னா, இப்போ வேலூரில் இருக்க ஆள் ஒரு ஏதாச்சும் லோனோ இல்லை ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் லேட் பண்ணாலும் என்னோடய சிபிலில் காட்டுது, எனக்கு அஃபெக்ட் ஆகுது. நான் வாங்கின மாதிரி இங்கே காட்டுது. எனக்கு என்னென்ன புரியல. சரி, நான் விட்டுட்டேன். நான் அதை ஏன்னா எனக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கா, இல்லை உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? இப்போ இந்த மாதிரி உங்கள் யாருக்காச்சும் நடந்திருந்தா, இந்த டிரான்ஸ் யூனியன் ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னா 600 rupees பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன லோன்லாம் வாங்கியிருக்கோம் ஃபுல் டீட்டெயிலும் அதில் வந்துடும். அதில் எடுத்தால் பார்த்தா தெரிஞ்சிடும். என்னென்னா, இப்போ அதை எடுத்துகிட்டு போரூரில் இருக்க எஸ்பிஐ கிரெடிட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு எதனால் இது இப்படி ஆகியிருக்கு, இதில் ஏதாவது ஸ்கேம் பண்ணுறாங்களா என்னன்னு அங்கே போனால் தான் தெரியும். அதை நான் டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி நடந்தது ஏதாச்சும் நடந்ததாக கூட சொல்லுங்கள்.